திருச்சிற்றம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமேல தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வான். தொல்லையிலும் பிறவி சூழும் தடை நீக்கி அல்லலருக்கு ஆனந்தமாக்கியதே எல்லை மதுவா நெறியடிக்கும் வாதபூதோடும் திருவாசகம் எனும் தேன் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் மண்ணை பயில்வாய்மை மேகண்டான் சந்ததி பொறுமை ஞானவானுவாகி குயிலார் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தழையமானோம் நற்கும் ஜரக்கன்று நன்னிற் கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல்களான திருவருளும் குருவருடன் முன்னின்றவர்கள் செய்ய இந்த அற்புதமான மார்கழி திங்கள் திருவம்பாவை திருப்புள்ளி எழுச்சி சிறப்பு சொற்பொழிவானது. மகாராஷ்டிர முருகத்தூர் சுவாமி திருமணத்திலே ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகின்ற நிலையில் 66வது ஆண்டாக நடந்திருக்கின்ற இந்த நல்ல ஆண்டிலே மார்கழி திங்களுடைய 24வது நாளான இன்று மணிவாசக பெருமான் அவருடைய திருப்புள்ளி எழுச்சியில் இருக்கின்ற 4வது பாடல் இன்னிசை விருணையர் யாழினர் ஒருவால் என்ற அற்புதமான பாடலை மணிவாசக பெருமானுடைய குருவருள் துணை கொண்டும் உடகுத்துறை சுவாமியுடைய குருவருள் துணை கொண்டும் நாம் தொடர்ந்து சிந்திக்க முற்படுவோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார் இருக்கொடு கோத்திரம் இயம்பினர் ஒருவார் புண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவார் தொழுகையர் அழுகையர் தோள்கையர் ஒருவார் சென்னை இளஞ்சலி கூப்பினர் ஒருவார் திருப்பெரும் துறைவுரை சிவபெருமானி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருளையும் எம்பெருமான் வள்ளியிடும் தருளாயே என்று நம்மை ஆட்கொண்ட பெருமானுடைய அந்த அற்புத நிலையை முன்னிறுத்தி காட்டுகின்ற அருமையான பாடல். திருப்பெருந்துறையிலே நிலையாக விளங்கி அருள்வாளிக்கக்கூடிய சிவபெருமானே, ஞாயிற்கடையாக இருக்கின்ற என்னையும் அடிமையாக ஏற்றுக்கொண்டு இனிய திருவருளை நல்குகின்ற பெருமைக்குரிய எங்களுடைய தலைவனாக விளங்குகின்ற ஆத்மநாத சுவாமியே, ஒரு பக்கத்திலே தங்களுக்கு இனிய அந்த இசையை நல்கின்ற வீணைகளை ஏந்தியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் யாழ் என்ற கருவியை ஏந்தி கொண்டு நிற்கின்றார்கள். ஒரு பக்கத்திலே மந்திரங்களை ஓதுபவர்களும் துதிப்பாடல்களை ஓதுகின்றவர்களும் நிற்கின்றார்கள். ஒரு பக்கத்திலே மலர்களை தொடுத்து எடுத்துக்கொண்டு மாலைகளை ஏந்தியவர்கள் நிற்கின்றார்கள். ஒரு பக்கத்திலே வணங்கி கொண்டு அன்போடு நிற்கின்றார்கள். ஒரு பக்கத்திலே தங்களை நினைந்து அழுது கொண்டு ஒரு பக்கம் நிற்கின்றார்கள். ஒரு பக்கம் ஒரு சிலர் துவழ்பவர்களாக இருக்கிறார்கள். உச்சி மேல் கைகுவித்து ஒரு பக்கம் நின்று இறைவனை தங்களை வணங்கி கொண்டு நிற்கின்ற நிலையிலே தாங்கள் துயிலிறந்து அருள வேண்டும் என்று இந்த ஆன்மாவை விழிப்பு நிலைக்கு ஒரு இறைவனுடைய திருவுருளானது எவ்வளவு தூரம் அந்த துணை செய்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். காலையில் இருந்து இரவு வரை தொடர்ந்து நமக்கு துணையாக இருக்கக்கூடிய பெருமானுடைய பேரருள் கருணை, அந்த அருள் கருணையை நம்முடைய மணிவாசக பெருமான் உணர்ந்து அவர் எப்பொழுது இறைவன் குருவாக வந்து ஆட்கொண்டானோ அதை மறவாது வாழ்நாள் முழுக்க தொடர்ச்சியாக அந்த அன்பு நிலையை கடைபிடித்தார். இறைவனுடைய திருவடிக்கு தில்லையில் வந்து சேர்கின்ற காலம் வரை. எனவே இந்த பாடல் ஒரு மிகச்சிறந்த பாடல். நம்ம சைவத்திற்கு ஒரு உச்சாணி போல இருக்கின்ற ஒரு உயர்ந்த பாடல் இந்த இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார். ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கையிலிருந்து கொஞ்சம் மாறினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஒன்று என்ன சொல்லுவாங்க, அவங்கள மாற்றிக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. மற்ற சமயங்களில் அந்த சமய கொள்கையை கடைபிடிக்கலைன்னா வெளியே போவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய சமய கொள்கையை சரியாக கடைபிடிக்க வேண்டும். இதுதான் மற்ற சமயங்களுடைய நிலை. ஆனால் சைவ சமயத்தில் மட்டும்தான் நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த தொண்டை எப்படி வேணாலும் செய்யலாம். காலை இந்த நேரம்தான் இல்லை, நேரம் கணக்கில்லை. அப்புறம் இன்னொரு செய்தி,
இங்கே வந்து சாமியை இகழ்ந்தும் பேசலாம். இந்த மாதிரி அனுமதி எந்த சமயமும் கொடுக்காது. உலகத்திலேயே நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு சரி பரவாயில்ல, சாமி காலையில் 5 மணிக்கு வர முடியல, இப்போ நான் அப்படி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி 7:30 மணிக்கு வர முடியல, டிராஃபிக் ஆகிடுச்சு, இப்போ நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், இப்போ சரி பரவாயில்லைங்க ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? இல்லைன்னா கதவு சாத்து 7:30க்கு வரலடா. நீங்கள் மற்ற சபைகளில் போய் பாருங்கள், அவ்வளவு கடினமாக இருக்குது. மாதந்தோறும் பணம் கொடுக்கலன்னா அங்கே வேலை கிடையாது. பணம் கட்டலைன்னா அவங்க அந்த சமயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உறுப்பினர்கள் கிடையாது. உறுப்பினர் ஆகணும். இப்போ நம்மளதெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் உறுப்பினர் ஆகலைன்னா என்ன, திருநீர் பூசலைன்னா என்ன, கோயிலுக்கு வா பரவாயில்ல, வர முடியலையா சரி வா, மாதத்துக்கு ஒருக்கா வா, மாதத்துக்கு ஒரு முறை வரலையா, வாரத்துக்கு ஒரு முறை, பிரதோஷத்துக்கு 15 நாளைக்கு, இல்லைன்னா வார வழிபாடு திங்கக்கிழமை வாங்க, வெள்ளிக்கிழமை வாங்க. சார் அதுவும் முடியல. இப்படி நம்முடைய சமயத்தில் எந்த தொண்டை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். இது பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிற ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் இந்த சமயத்தினுடைய கொள்கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற சமயங்களையும் அனுசரித்து ஏற்றுக்கொள்ளுகிற சமயம் நம்மளுக்கு. இப்போ நம்ம சமயத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆனால் மற்ற சமயங்களே நம் சமயம் ஏற்றுக்கொள்ளும். இது ஒரு நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் இது மொத்தத்தையும் சேர்த்து ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கார். அதில் 4 வட்டம். அதில் புறச்சமயத்தவர்கள், புறச்சமயத்தவர்கள், அகப்புறச் சமயம், அகச்சமயம். அதனுடைய உச்சியிலே உச்சாணியாக சைவ சித்தாந்த சமயம் என்ற நிலையிலே சைவத்தினுடைய அந்த சிறந்த கொள்கையை நிலைநாட்டுகின்ற சித்தாந்த சைவம். இப்படி நம்முடைய சமயம் உயர்ந்த கொள்கை உடையது. இந்த பாடலிலே பக்தியை இப்படித்தான் செலுத்த வேண்டும் என்ற அந்த நிலை இல்லாமல் உங்களால் எவ்வளவு முடிகிறதோ, எப்படி முடிகிறதோ அப்படி தொண்டு செய்யலாம். இதுதான் மணிவாசக பெருமான் காட்டுகின்ற ஒரு அருமையான நெறி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் என்று இந்த இசை, இந்த வீணை, யாழ் 2 கருவிகள். இந்த இசை கருவிகளை கொண்டு இறைவனை புகழ்ந்து பாடுதல், இசைத்தல். மணிகண்ணையாவுடைய அம்மாலாம் வந்து வீணை வாசிக்கிறதுல அற்புதமாக வாசிக்கக்கூடியவங்க. நிறைய பேருக்கு சொல்லித்தராங்க. ஓசூரில் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் இங்கே இருந்தாங்கன்னா நான் கூட கற்றுக்குவோம். ரொம்ப ரொம்ப நல்ல தொண்டர். அதுக்கு ஒரு கலை, அது இறைவனுடைய ஞானம், அருள் ஞானம் இருந்தால் தான் எல்லாராலையும் வாசிக்க முடியாது. கருவி இருக்கும், அதை அறகுறையாக வாசிப்பாங்க. இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் அதை வீணை வாசித்தலை இறைவனுக்கு தொண்டாக செய்யணும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. எதை எடுத்தாலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் இந்த பிறப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன தொண்டு செய்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. நீங்கள் நாள்தோறும் என்ன தொண்டு, உங்களால் என்ன தொண்டு செய்ய முடிகிறது? உங்களுடைய தொழில் என்ன? அந்த தொழிலை வைத்து என்ன தொண்டு செய்கிறீர்கள்? உங்கள் இல்லற வாழ்க்கையை, இல்லறத்திலிருந்து என்ன தொண்டு செய்கிறீர்கள்? இதுதான் இறைவன் நமக்கு காட்டுகின்ற நெறியாக. சைவ நெறி மிக உயர்ந்ததாக இருப்பதற்கு காரணம் இல்லறமே தொண்டு நெறியில் தான் இருக்கு. அந்த தொண்டலால் துணையும் இல்லை. எனவே நமக்கு இல்லறம் துணையாக இருந்தால் அதிலிருந்து தொண்டு செய்தல் தான் அதனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். எனவே எந்த நிலையிலும் இறைவனுடைய அருள் கருணையை நினைந்து போற்றுதல் வேண்டும். இந்த ஆனந்த அனுபவத்தை நம்முடைய நால்வர் பெருமக்கள் எல்லாம் இந்த இறை வாழ்க்கை என்ற நம்முடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக ஒரு சிலர் வாழ்வார்கள். பிறந்திருப்பார், அப்புறம் கொஞ்ச நாள் வாழ்ந்தார், ஆள் இல்லை இன்னைக்கு. இப்போ அடியார்களும் அப்படி இருக்கும், அருளாளர்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அருளாளர்கள் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் ஒடுகுத்தூர் மகான் இந்த இடத்துலேருந்து அருள் வாழ்த்திட்டு இருப்பார். மற்றவர்கள்லாம் இருந்த இடம் தெரியாது. இதுதான் ஞான நிலை பெற்றவர்களுக்கும் ஞானம் பெறாதவர்களுக்கும் உரிய நிலை. எனவே ஞான நிலை பெறுவது மிக இன்றியமையாத ஒன்று. இந்த வாழ்க்கை அந்த இறை அருளோடு கலந்து வாழ்ந்தால்தான் அது இன்பம். அப்படி இல்லைன்னா இந்த வாழ்க்கையே துன்பம்தான். இந்த வாழ்க்கை எப்பொழுது துன்பம்னா, இறை அருள் கலக்கவில்லைன்னா அது துன்ப வாழ்க்கை. இறை அருள் மிகுந்திருந்தால் அது இன்பமான வாழ்க்கை. நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் பதிகம் பக்கம் 128 சுந்தரர் தேவாரத்தில் 128வது பக்கத்தில் முதல் பாடல் நம்முடைய
நம்ம இங்கே நம்முடைய மன்றத்தில் யாருன்னா திருமணம் ஆச்சுன்னா சீனிவாசன் ஐயா ஒரு ஒரு இது தயார் பண்ணி வச்சிருக்கிறார், வாழ்த்து மடல். அதில் இறைகளோடு இசைந்த இன்பம் என்ற பாடல் கண்டிப்பாக பாடுவார். இந்த வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை என்னைக்கு அவங்க தாலி கட்டி அந்த குடும்ப வாழ்க்கையில் நுழைகிறார்களோ அன்னையிலிருந்து இறையர்களோடு அது கூடி வாழ வேண்டும் என்ற கருத்தை உடைய பாடல். இறைகளோடு இசைந்த இன்பம் பாடுங்க. இன்பத்தோடு இசைந்த வாழ்வு. இந்த வாழ்வு செம்மையாக இறையருள் கூடிவிட்டால் ஆன்மா அந்த ஆனந்த அனுபவத்தை இடைவிடாது அனுபவிக்கும். இந்த உடல் நமக்கு ஒரு வகையில் நோய் இல்லாத இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நோய் வந்தால் தான் தெரியும் இந்த உடம்பு எவ்வளவு கடினமான ஒன்று, இதை பராமரிக்காமல் விட்டுட்டமே என்று வருந்துவோம். அல்லது நான் செய்த அந்த வினை இப்படியெல்லாம் துன்பம் வந்ததே என்று வருத்தம். இப்போ அருளாளர்களுக்கு இதே உடல் ஆனந்தத்தை விளைவிக்கிறது. அவர்களுக்கு நோய் வந்தால் கூட அந்த நோய் தெரியாத அளவு அவர்களுடைய உடல் மாறி இருக்கும். அந்த கருவிகரணங்கள் எல்லாம் அது சிவகரணங்களாக மாறினது. எப்பொழுதும் ஆனந்தத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் நம்முடைய அருளாளர்கள். மணிவாசக பெருமான் இந்த அனுபவம் எப்படி இந்த இன்ப வாழ்க்கை இருக்கிறது, இறையருளோடு கூடிய வாழ்க்கை, நம்முடைய திருக்கோத்தும்பியில் 10ல் 3வது பாடல். அவருடைய உடலிலே அந்த ஆனந்தமானது தொடர்ச்சியாக இருக்கிறது, எலும்பெல்லாம் கலந்திருக்கிறதா. இந்த எலும்புகளெல்லாம் இப்போ நமக்கு ஒரு ஆனந்த நிலை பரவசம் வந்துவிட்டால் அந்த அனுபவம் நமக்கு ஒரு வினாடி இருக்கும். ஆனால் அருளாளர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும், எப்பொழுதும் அந்த ஆனந்த நிலையை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். ஐயா பாடுங்கள். திணைத்தனை உள்ளது பதிகங்களை. அதனால தான் நமக்கு எப்படின்னா இந்த இசையோடு பாடுதல். நீங்கள் இசை இல்லாமல் பாடினீங்கன்னா உங்களுக்கு உருக்கம் வராது. இசைந்து பாடும் பொழுது அது இறைகளோடு இசைந்த இன்பம். அதனால தான் அதுக்கு பன்முறை என்று
தமிழிலே அதை இசைக்கு இந்த பண்களை வகுத்து வைத்தார்கள். எந்த பண்ணை எந்த நேரத்தில் பாடணும்லாம் கணக்கு வைத்து நம்முடைய பெரியவர்கள் வகுத்து வைத்த ஒரு சிறப்பு. இதற்கு நம்முடைய அடியார்களை கொண்டே நம்முடைய பெருமான் அதற்கு வழியும் கொடுத்துள்ளார். எனக்கு அந்த பன்முறையை தனியாக ஒரு அம்மையாரை கொண்டு இறைவன் வகுத்த அற்புதமான நிலை. எனவே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் அந்த யாழை வைத்து கொண்டு இசைக்கிறார்கள். அந்த வீணையை தொண்டர்கள் மட்டுமில்ல, பெருமானும் வீணை வாசிப்பாராம். இப்படி நிறைய இடங்களில் நம்முடைய நால்வர் பெருமக்கள் அப்படி காட்டுவாங்க. தொட்டு காட்டுகின்ற நிலையிலே நம்முடைய ராவணன் எல்லாரும் நிறைய பேர் சரஸ்வதி அம்மா அவங்க வீணை வாசிக்கிறவங்க தானே. அதனால் நம்முடைய பெருமானும் வீணை வாசிக்கிறார். இப்போ இங்கே தலைவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இறைவனும் எல்லாவற்றையும் அறிந்தவன். தான் செய்தால்தான் உயிர்கள் அதை செய்ய முடியும். அவர் வீணை வாசித்தார் தான் உயிர்களும் வாசிக்க முடியும். அவர் எந்த வேலையும் அவர் செய்யாத வேலையே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் ஐயா அன்றைக்கி சொன்ன மாதிரி பன்றி குட்டிக்கும் பால் கொடுத்தது உடைய இரக்கம் கருணை. பெருமானிடம் ஒப்படைத்து விட்டால் அந்த ஆன்மாவை பாதுகாப்பது பெருமானுடைய பெருங்கருணை. எனவே அந்த வீணையை இறைவன் வாசிக்கின்ற காட்சி நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமியுடைய தேவாரத்தில் பக்கம் 743 முதல் பாடல் வேயில் தோழி பங்கல். அதில் பெருமானும் அந்த வீணை வாசிக்கின்ற காட்சியை காட்டுவார். ஐயா முதல் பாடல் 743 திருஞான சம்பந்த தேவாரம் 743 முதல் பாடல் வேயில் தோழி பங்கல். வாசிப்பது புண்ணியம்தான். அந்த வீணைக்கு உரிய வாசிப்பவர்களுக்கு தொண்டு செய்தார் நந்தனார். நம்முடைய திருநாளை போவார். அவர் தாழ்ந்த குலத்திலே இருக்கக்கூடியவர்கள். அவர் மாட்டுக்கு பசுமாட்டை மேய்க்கிறவங்க பாதுகாப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த ஆனைந்து என்ற பஞ்சகவ்யம் அது திருக்கோயில்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு வேலை, அவர் என்ன கொண்டு போய் பெருமானிடம் திருக்கோயிலுக்கு கொண்டு செய்தார். போர்வை தோல் விசிவார் என இவையனவும் புகழும் இசை நேர் வைத்த வீணைக்கும் யாழுக்கும் நிலை வகையில் சேர்வுற்ற தந்திரியும் தேவர்பிரான் அர்ச்சனைக்கு ஆர்வத்துடன் கோரோசனையும் இவை அழைத்துள்ளார். இது சேக்கிழார் பெருமானுடைய பதிவு. இந்த மாடு இறந்த மாடுகளில் இருக்கிற அந்த நரம்புகளை எல்லாம் அந்த அதை கொண்டு போய் அந்த நரம்புகளை வீணைக்கும் யாழுக்கும் அவர் அந்த அந்த இப்போ அந்த இசைக்கருவிகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் தோலில் தான் செய்வாங்க. இப்போ அதையெல்லாம் கொண்டு போய் செய்திருக்கிறார் தொண்டுக்காக. இதை ஒரு பணியாக எடுத்து செய்திருக்கார். நமக்கு இசைக்கருவியை மட்டும்தான் பார்க்குறோம்.
இசைக்கருவி செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பொருள்களை அவர்கள் கொண்டு வந்து சேகரித்து அவர்கள் அதை செய்கிறார்கள். அந்த ஓசையை மட்டும் கேட்டுட்டு போயிடுறோம். அதுக்கு பிறகு அதை செய்து கொடுப்பவருக்கு உழைப்பவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எனவே அப்படி அந்த தொண்டினை நம்முடைய 63 நாயன்மார்கள் இருந்த நம்முடைய நந்தனார் அதை செய்து வந்திருக்கிறார். அப்படி எனவே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார். பெருமான் இப்போ அம்பலவான பெருமான் சிவகாமி தாயார் நிற்கிறாங்க. எல்லாரும் ஒன்று கூடி இறைவனை வழிபாடு செய்கிறோம். இப்படி வழிபாடு செய்யும் பொழுது என்னென்ன நிலையில் இருப்பவர்கள்லாம் இருக்கிறார். இப்போ யானை வீணை வாசிக்கிறவர்கள் ஒரு பக்கம், யாழ் வாசிக்கிறவர்கள் ஒரு பக்கம், அப்புறம் இருக்கொடு தோத்திரம் இயம்பின ஒருவார். இப்போ இவர்கள் அந்த தோத்திரங்களை இருக்கு மந்திரம் என்று வடமொழியிலும் இருக்கிறது. நம்முடைய தமிழிலே திரு இருக்கு குறள் நிறைய பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்த சுவாமி. திரு இருக்கு குறள் நிறைய தலங்களுக்கு இருக்கிறது. சீர்காழி, திரு அன்னியூர், அப்புறம் திருவிடை மருதூர், திரு ஆரூர், ஆலவாய், முதுகுன்றம், திரு கச்சி ஏகம்பம், இப்படி நிறைய தலங்களுக்கு திருவிழி மிடலை முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம். வாசி தீரவே காசு நல்குது. சாமி கொஞ்சம் காசு கொடுப்பா, கஷ்டமாக இருக்குது. ஆனால் குற்றமில்லாத காசு. வாசி தீரவே குற்றம் இருக்கிற காசு கொடுத்துட்டீங்கன்னா இவ்வளவுதான், அதனால் வினை வந்து விடுமே. அதனால் குற்றமில்லாத காசு. எப்படி அவர் வேண்டி நமக்காக அவர் பாடினார். அப்படி ஒரு அற்புதமான பதிகம் நமக்கு வாசி தீரவே காசு நல்வீர். பக்கம் 408. எல்லாருக்கும் காசு வேணும். அதனால் திருஞான சம்பந்தருடைய இந்த பாடலை பாடுவோம். ஐயா 408 பாருங்க, திருஞான சம்பந்தர் தேவாரம். வாசி தீரவே காசு வாசி தீரவே காசு நல்குவே, வாசி தீரவே காசு நல்குவே, மாசி மிடலையே கேசலில்லையே, மாசி மிடலையே கேசலில்லையே, வழிபாடு என்பது எப்படியெல்லாம் செய்யலாம். இறைவனுக்கு இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம், இருக்கு மந்திரத்தை, இது இருக்கு என்றாலே மந்திரம், மந்திரம் என்ற பொருளும் படும். மந்திரங்களை சொல்லுதல், அது இசைத்து பாடுதல், எப்படி அவரவர்கள் வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி பாடுகின்ற நிலையிலே அவர்களெல்லாம் ஒரு பக்கம் தோத்திரம் செய்து கொண்டு நிற்கிறார்கள். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவார், மலர்களை தொடுத்து கொண்டு வந்து இறைவனுக்கு சாத்துதல். அது இண்டை மாலையாக இருக்கலாம். முருகநாயனாரோட புராணத்தில், பெரிய புராணத்தில் அற்புதமாக இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. பல தொண்டர்கள் பூத்தொண்டு செய்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். எனவே மலரை கொண்டு வந்து அப்படியேவும் வைக்கலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள், வாய்ப்பு இருக்கிறவர்கள் கையிலே தொடுத்து மாலையாக கொடுக்கலாம், கோர்த்து கொடுக்கலாம், பிணையல்களாக கொடுக்கலாம், மாலையாக கோர்த்து, இப்படி பல விதமாக தொண்டர்கள் பணி செய்கின்ற நிலை. நம்முடைய நால்வர் பெருமக்கள் நிறைய இந்த பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்கின்ற பாடல்கள் ஏராளமாக பாடியிருக்கிறார்கள். இந்த இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அப்படின்னீங்கன்னா அது என்ன பண்ணுறது? பாட்டு பாடுறது ஒன்று, சிவபூசை மிக இன்றியமையாதது. தண்ணீரும் பூவும் நீரும் கொண்டு வழிபடுதல். நம்முடைய மனசுக்கு நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள், நீ இறைவனுடைய திருவடிகளில் நிலை பெற வேண்டுமா, அப்பொழுது நீ இங்கே வா, நான் உனக்கு
ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று அவர் நெஞ்சுக்கு அறிவுறுத்துகின்ற பாடல். வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை என்று இந்த தலையை, இந்த கை கால்களை, உடல் உறுப்புகளை கொடுத்தவன் பெருமான். இதை நம்மளால் படைத்து கொள்ளவில்லை. ஒரு தாய் தந்தை அவர்களாகவும் படைக்கலை. இறைவன் தான் அந்த கருணையோடு அந்த எப்படி இந்த குயில் குஞ்சி வளர்த்துற மாதிரி நம்ம எல்லாம் வளர்க்கிறார். அப்படி வளர்கின்ற நாம் இந்த உடல் இறைவன் கொடுத்த கொடை என்பதை உணர வேண்டும். நம்முடைய அப்பர் சுவாமிகள் திரு அங்கமாலை என்றே ஒரு முழு பதிகம் இந்த உடல் கருவிகரணங்கள் எல்லாம் பெருமானுக்கே தொண்டு செய்ய வேண்டும் என்று படைத்து கொடுத்திருக்கிறார். இப்படி இறைவனுக்கு பூவை கொண்டும் நீரை கொண்டும் தொண்டு செய்தல். நமக்கு எனக்கு என்னப்பா கவலை? இப்போ யாருன்னா அடியார்கள் சிவபூசை பண்ணுறவர்கள் தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நான் தேவாரம் பாடுறேன், பூ பறித்து தினைக்கு பெருமானுக்கு போடுறேன், 5 எழுத்து சொல்கிறேன், எனக்கு என்ன வேணும்? ஏன்னா இதையே பெரும் சொத்து. 5 எழுத்து மந்திரம் உபதேசமாக ஒருவர் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. எத்தனையோ கோடி பிறவிகளுக்கு பிறகுதான் சிவ வழிபாட்டுக்கே ஒரு ஆன்மா வரும். அது வரைக்கும் சாமி இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு உணர்வதுக்கே பல பிறவிகள், பல கோடி பிறவிகள் ஆகும். அப்படியா சாமின்னு ஒன்று இருக்குது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு இந்த உலகம்தான் எல்லாமே அப்படிம்பாங்க. இறைவனை ஒத்துக்கொள்வதில்லை. இப்போ இறைவனை ஒத்துக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். இப்போ இறைவனை ஒத்துக்கொண்டவர்களிலே எத்தனை வேறுபாடுகள்! அதிலே சிறு தெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு, பெருந்தெய்வத்திலே இந்த தெய்வம் அந்த தெய்வம், எத்தனை குழப்பங்களை வைத்து கொண்டு நம்முடைய இந்த சான்றோர் பெருமக்களெல்லாம் வகுத்து கொடுக்கிற ஒவ்வொரு நெறிக்கும் வழிமுறையாக இறைவனோடால் வகுத்து கொடுத்த நிலை நமக்கு நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் நமக்கு என்ன சொல்கிறார்? இந்த பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்தால் அதை விட ஒரு பெருமை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த பூவை கொண்டு இறைவனை வழிபாடு செய்யலைன்னா என்ன ஆகும்? 2 பாடல் பாடலாம். ஒன்று, பூ கை கொண்டு அரண் பொன்னடி போற்றினார். திருநாவுக்கரசு நாயனாருடைய தேவாரம் 498 5வது பாடல். 498 5வது பாட்டு. இறைவன் கொடுத்த இந்த உடலை கொண்டு பூ பறித்து வழிபாடு செய்யலைன்னா அவங்க கடைசியாக சொல்கிறார், அவங்க என்ன நிலைக்கு செல்வார்கள் என்ற ஒரு கருத்து. அதனால் நமக்கு நம்முடைய தெரிந்தோ தெரியாமலோ நம்ம வழிபாட்டில் எப்படியாவது பூ பறித்து வைக்கிறோம். அவங்க எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, எப்படியாவது அன்றன்றைய நாளிலே இறைவனுக்கு மலர் பறித்து வழிபாடு செய்தல். இது மிக இன்றியமையாத ஒன்று. அப்பர் சுவாமிகள் பாடுகின்ற பாடல். இந்த உடலையும் வாழ்க்கையும் கொடுத்த இறைவனை பூவை கொண்டு வழிபாடு செய்யாதவர்கள். அப்புறம் அந்த நாக்கு கொடுத்ததும் அவர் தான். இந்த நாக்கு பெரும்பாலும் சாப்பிட்றதுக்கு அதிகமாக பயன்படுத்துவோம். இன்னொன்று புறம் பேசுவதற்கு பயன்படுத்துவோம். இது 2க்கு தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ஆனால் நல்லா உணர்ந்தவர்கள் இதை இறைவனுக்கு தொண்டுக்காக இந்த நாக்கை பயன்படுத்துவார். வாயார பாடுதல் என்ற நிலை. எனவே நாக்கை கொண்டு அறம் நாமம் நவிகிறார். 5 எழுத்து மந்திரத்தை சொல்லாதவர்கள், பெருமானுடைய நாமத்தை சொல்லாதவர்கள் காக்கைக்கே இரையாகி கழிவார்கள் என்று கடைசியில் அவங்களுடைய பிறப்பு வீணாக போய்விடும் என்று காட்டுகின்ற ஒரு நிலை. இன்னொரு பாடலில் அடுத்த பக்கமே தான் இதே திருநாவுக்கரசு நாயனாருடைய தேவாரத்திலேயே இது 498 அடுத்து 500வது பக்கத்தில் அவர் என்ன சொல்கிறார்? இந்த பூவும் நீரும் கொண்டு நான் வழிபாடு செய்கிறேன், எனக்கு ஒரு கவலையும் இல்லை. எனவே இப்படி ஒரு கருத்தை காட்டுகின்ற ஒரு பாடல். ஒரு சிறந்த செய்தி இந்த பதிகத்தில் உண்டு. எனக்கு
என்ன மாதிரி குணம் தெரியுமா அப்படின்னு காட்டுறாரு. எனக்கு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நாமெல்லாம் நம்ம பெரிய அடியார்கள், நல்லா தொண்டு செய்கிறோம், நமக்கு என்ன என்று இருக்கும். அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, புழுவுக்கு குணம் 4, எனக்கும் அதே. இப்போ நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம 6 அறிவு படைத்த மனிதர். இப்போ புழு போல இவன் இருக்கிறான். எனவே புழுவுக்கும் குணம் 4, எனக்கும் அதே. புழுவுக்கு எனக்கு இங்கு உள்ள பொல்லாங்கு இல்லை. இந்த புழு என்ன பண்ணுமா, பக்கத்தில் புழு சாப்பிட்டு இருந்தால் அந்த சாப்பாட்டை பறிக்காதான், அதை பிடிக்காது. அப்புறம் எனக்கு நிறைய வேணும்னு சேர்த்தும் வைக்காது. எப்போ பசிக்கிறதோ அப்போ மட்டும்தான் சாப்பிடும். இப்போ புழுவுக்கு எனக்கு உள்ள பொல்லாங்கு இல்லை. இந்த பொல்லாங்கு மனுஷனுக்கு மட்டும்தான். மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்கு கடல். அது இந்த புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுமாங்க. மனசும் புளியும் திப்பான். எந்த அளவுக்கு இந்த மலம் கடினமாக இந்த ஆன்மாவுக்கு இருக்கின்ற காட்சி. புழுவினும் கடையே என்கிறார். நான் யாருன்னா புழுவை விட மோசம், அதை விட கீழ். புழுவுக்கும் எனக்கு இங்குள்ள பொல்லாங்கு இல்லை. புழுவினும் கடையே புனிதன் தவர் புழுவுக்கு எவ்விடத்தே சென்று கூடது. இந்த புனிதனாக விளங்குகின்ற பெருமானுடைய திருக்கூட்டம் இருக்குது இல்லையா, அதில் நான் எப்படி போய் சேர முடியும், எனக்கு எந்த தகுதியும் இல்லையே. எனவே அந்த புனிதனை பாடுகின்ற திருக்கூட்டமாக நமக்கு இந்த அற்புதமாக நம்முடைய ஒடுங்குகின்ற திருமணத்தில் ஐயா நமக்கு அந்த சிறப்புகளை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஏன்னா தேவாரம் திருவாசகம் பாடுகிறோம். இதில் 2 கருத்தை காட்டுகிறார். ஒன்று சிறந்த திருக்கூட்டம், பெருமானை இசைந்து பாடுகின்ற கூட்டம், அது புனிதனுடைய திருக்கூட்டம். அதில் இசையாதவர்களுக்கு தான் இந்த கருத்து. இசையாது நிற்பார்கள் இல்லையா, குற்றம் சொல்லி குறை சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு. எனவே இந்த கூட்டம் அந்த பெருமானையே பாடுகின்ற குழு, அதிலே நான் எப்படி சென்று கூடுவது என்று இந்த தனித்து நிற்கின்ற நிலை வாழ்க்கையில் இறைவனுடைய அருளை பெறும் பொழுது அந்த அருள் நிலையை உணர்ந்து நம்ம வாழ்க்கையை கொடுத்த இறைவனை போற்றி பாட வேண்டும். அதில் 6வது பாடல் ஐயா பாடல் கற்றுக்கொள்வன அதிலே 500வது பக்கத்தில் கீழே பாருங்க, 6வது பாடல் கற்றுக்கொள்வன. யமன் வந்துடுவானோ, இறப்பு வந்துடுமோ என்ற பயம் வேண்டாம் என்று நம்முடைய கற்றை சடையான் அவனுடைய திருவடி இருக்குது. வேற என்ன வேணும்? நீங்கள் பூ நீரும் கொண்டு பூசை பண்ணிட்டியா, ஓகே, உங்களுக்கு அக்செப்டட், உங்களுக்கு முத்திரை குத்தியாச்சு. பெருமானுடைய தொண்டர் என்ற நிலையிலே பெருமானுக்கு அந்த அன்பு நிலையை செலுத்துகின்ற தொண்டர்களை இறைவன் ஏற்றுக்கொண்டு அருள் செய்கின்றான். எனவே துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவாள். நம்முடைய அப்பர் சாமியிலே சலம்போடு தூபம் மறந்தறியே தமிழோடு இசைப்பாடுகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பூவும் நீரும் கொண்டு வழிபாடு மட்டும் இல்லை, சலம் பூவோடு தூபம் மறந்தறிய, தூப தீபத்தோடு நான் நாள்தோறும் வழிபாடு செய்தேன் என்று அப்பர் சாமியுடைய திருவாக்கு. அதுவும் மறந்தும் விடலை. மறந்தறியேன் என்பது ஒரு நாளும் இடைவிடாது அந்த வழிபாட்டை செய்தல். நாம் பெரும்பாலும் என்ன நினைப்போம்னா, இன்றைக்கி உடம்பு சரியில்லை, என்னால் பூஜை பண்ண முடியல, எனக்கு இன்றைக்கி வீட்டில் எல்லாம் ஒரே விருந்தினர் நிறைய வந்துட்டாங்க, இன்றைக்கி பூஜையே பண்ணலை அப்படிம்பாங்க. ஆனால் நம்முடைய அருளாளர்கள் எவ்வளோ, நம்ம பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா
நம்ம ஆசாஞானந்தம் ஐயாவுடைய தந்தையார் சரவண முதலியார்னு நினைக்கிறேன். அவர் பெரிய புராணத்தில் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமுடையவர். கடைசி காலத்தில் படுத்த படுக்கையாக இருந்துங்கிறார். படுத்த படுக்கை உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அவர் நாள்தோறும் படுத்திருக்கும் பொழுது நெஞ்சிலேயே அந்த தட்டில் வச்சு சாமி வச்சு தினைக்கும் தண்ணி ஊற்றுவாராம். படுத்துதான் எந்திரிக்க முடியாது, படுத்த படுக்கை. ஆனாலும் சிவபூசையை விடவில்லை. அவர் அன்னைய பூஜை பண்ணி என்னென்ன பதிகம் பாடுவாரோ பாடி 5 எழுத்து மந்திரத்தை 108 முறைனா எவ்வளவு சொல்லுவாரோ சொல்லி நிறைவு செய்தாரோ உயிர் பிரிஞ்சுதான். அதை நான் கண்ட பெரியவர்கள அந்த நூலில் பதிவு செய்திருப்பார். இப்படி அருளாளர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி அமையும். நீங்கள் எப்படி உங்களால் நீங்கள் இறைவனிடம் எப்படி அன்பு செலுத்துகிறீர்களோ அதற்கு தக்கவாறு அந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு அமைத்து கொடுக்கிறான். எனவே நம்முடைய விருப்பம் சரியாக அந்த இறையருளிலே தோய்ந்து நிற்க வேண்டும். எனவே துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவார் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவார். இந்த தொழுதல், இறைவனை தொழுவதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. எதுவுமே முடியலைன்னா கையை தூக்கி கும்பிட்டா போதும். அதையே செய்கிறதில்ல நிறைய பேர். கோயிலுக்கு வந்தால் இப்போ திருநீர் வச்சோன்னு வச்சுங்க, இப்படி நிற்பாங்க. அதை கூட ஒரு பவ்யமாக குனிந்து வாங்கிறதுக்கு அவங்ககிட்ட பக்குவம் வராது. விழுந்து கும்பிடுன்னா அந்த தண்டால் எடுப்பாங்களே, அந்த மாதிரி கீழே விழுந்து அஷ்டாகமாக விழுந்து கும்பிடுதல் சரியாக கும்பிட வேண்டும். படியுதல், அதுக்கு ஒரு படிவு என்றே பெயர். படிவதற்கு பயிற்சி தான் அந்த விழுந்து கும்பிடுகின்ற நிலை. இறைவனிடம் நமக்கு எந்த கூச்சமில்லாமல் இறைவனை வழிபாடு செய்வது. நமக்கு யாராவது பார்ப்பாங்களா, விழுந்து கும்பிடுறத பக்கத்தில் பாத்திர போகிறாங்க, அந்த நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. உண்மையான அன்பு இருந்தால் நாம் நன்றாக, பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க 5 உறுப்பு வணக்கம் என்ற பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்களாக இருந்தால் அட்டாங்க 8 உறுப்பு வணக்கம். இது மிக இன்றியமையாத நம்முடைய பெரியோர்களெல்லாம் கடைப்பிடித்த ஒன்று. எனவே இந்த தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருவர். தொழுது அழுது பெருமானை நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் அன்போடு வழிபாடு செய்திருக்கிறார்கள். அப்படி அன்பு செய்கின்ற நம்முடைய தொடர்கள் நிறைய இடத்துல இந்த தொழுதலையும் அழுதலையும் நம்முடைய நால்வர் பெருமக்கள் நிறைய பாடியிருக்கிறாங்க. இந்த தொழுது தூமலர் தூவி நம்முடைய பெருமான் ஒரு கணக்கு பண்ணுறார். யார் யார் இன்னைக்கு பூ கொண்டு வந்தாங்க, யார் விளக்கேற்றினாங்க, யார் பிரசாதம் கொண்டு வந்தாங்க, என்ன பிரசாதம் இன்னைக்கு, கடலையா சக்கரை பொங்கலா இல்லையா, அப்படி பிரசாதம். அடுத்து என்ன பாட்டு பாடினாங்க, சாமி கும்பிடும் போது இவர் பக்கத்தில் இருக்கிற பேசிக்கிட்டு இருந்தாரா இல்லை சாமி ஒழுங்காக கும்பிட்டாரா. பெரும்பாலும் கையை கும்பிடும் சாமியை, பக்கத்தில் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் வந்தீங்களா, ஆமாம் ஆமாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். இப்போது நம்முடைய கவனம் எப்படியெல்லாம் இருக்கிறது, இத்தனையும் கணக்கெடுக்கிறார் பெருமான். ஒரு அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறார் தொண்டர்களுக்காக. இன்றைக்கி நமக்கு திருவம்பாய் 30 நாள் யார் யார் வந்தாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, அவங்க என்ன பாட்டு பாடினாங்க, இன்றைக்கி என்ன புகழ்ந்து பேசுனாங்களா குறை சொன்னாங்களா, இதெல்லாம் கணக்கெடுப்பார். இப்படி அப்பர் சாமி நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே இந்த கணக்கு இறைவன் எடுக்கலைன்னு நினைக்க வேண்டாம். இப்படி கணக்கு எடுப்பதை பதிவு செய்து அவன் வைத்திருக்கிறான், ஒரு கணக்கு வச்சிருக்கிறார் என்று அப்பர் சாமியுடைய பாடல் பக்கம் 74 தொழுது தூமலர் 74 அப்பர் தேவாரத்தில் தொழுது தூமலர் திரு இன்னம்பர் தளபதிகம். இந்த பதிகம் ஒரு மிக முக்கியமான பாடல்கள்லாம் கொண்ட பதிகம். அதில் எண்ணில் ஆறும் எனக்கு இனியாரில்லைன்னு ஒரு பாட்டு. என்னை விட ஒரு சிறந்தவங்க இந்த உலகத்திலே இல்லை, என்னை விட பெரியவங்க யாராவது இருக்கிறாங்களா, அழகானவங்க இருக்கிறாங்களா, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்மெல்லாம் பார்த்துக்கோம் இல்லையா. அப்படி எண்ணிலாரும் எனக்கு இனியார் இல்லை, ஆனால் என்னிலும் இனியான் ஒருவன் உலர். அது அப்பர் சாமி என்னை விட ஒரு இன்பமானவன், பெருமைக்குரியவன், நல்லவன், தலைவன் ஒருவன் இருக்கிறான், அது என்னுள்ளே கலந்திருக்கின்ற இன்னம்பர் ஈசன் என்று குறிப்பிடுவார். அப்படி இந்த திரு இன்னம்பரை அவர் ரொம்ப விரும்பி பாடியிருக்கிறார். அப்படி ஒரு பாடல் தொழுது தூமலர் தூவி.
மலரை கொண்டு வந்து சாமிகிட்ட கொடுத்துடலாம். ஆனால் மலர் கொடுக்கும் பொழுது என்ன மனநிலையில் நான் கட்டியது அப்படின்னு நினப்பு வந்துடும். இறைவனுடைய அருளால் இன்று கட்ட முடிந்தது. இன்னைக்கு அவன் துணையாகத்தான் கட்டி கொண்டது, என் செயல் அல்ல. இது அம்பலவான பெருமானுடைய கருணை என்று நினைக்கணும். ஆனால் பெரும்பாலும் என்ன நினைப்பு வரும்னா, நான் கட்டினது என்று நினைப்பு வரக்கூடாது. இப்போ வந்துருச்சுன்னா அது வினைக்கணக்காக மாறிடும். இந்த ஆன்மாவிற்கு இந்த ஆகாமிய வினை வரும். எனவே இறைவனின் முன்னாடி இருக்கும் பொழுது தொழுது அந்த அழுது நிற்க வேண்டும். இது என்னுடைய பணி அல்ல, இறைவன் செய்விக்கின்றான். இந்த அடக்கம் ஆன்மாவிற்கு வேண்டும். எனவே தொழுகையர், அப்போ தான் அழுகை வரும். நான் செய்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அழுகை மனம் கனியாது. மனம் கனிந்து இறைவன் முன்பே நிற்க வேண்டும். அப்படி அந்த கனிந்து நிற்ந்தால்தான் நம்முடைய இந்த பக்குவம் கருதி இறைவன் அருள் நமக்கு கைகூடும். எனவே இங்கே இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் ஒரு பக்கம் தொழுது கொண்டு இருக்கிறார்கள், ஒரு பக்கம் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் துவண்டு, அந்த துவண்டு விடுதல் நம்ம திருவம்பாவையில் பார்த்தோம். நம்ம பெண்ணடியார்கள்லாம் எப்படி அந்த பெருமானை தென்னா தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகுப்பாய் என்று இந்த நெருப்பிலே பட்ட மெழுகு போல் இறைவனுக்கு உருகுதல். நமக்கு உலகியல்ல இந்த உருக்கம் வரும், எளிதாக வந்துடும். ஆனால் அருள் நிலையில் வருவதற்கு பக்குவம் இருந்தால்தான் வரும். பெருமானை மிக உயர்வாக கருதி பெருமானுக்கு மேல் ஒன்றுமே இல்லை என்று ஏற்றுக்கொண்டு தன்னை முழுமையாக பெருமானிடம் ஒப்படைத்த அன்பர்களுக்கு இந்த மனநிலையில் இந்த அருள் நிலையில் கைகூடும். எனவே அந்த துவண்டு இறைவனை போற்றுதல் என்பது பெரும்பாலும் ஆன்மா நான் என்று தான் நிற்கும். பெரும்பாலும் எங்கே போனீங்கன்னா ஒன்று நான், இல்லைன்னா எனது. ஒன்று புறப்பற்று, இன்னொன்று அகப்பற்று. இந்த ரெண்டில் தான் மாட்டிட்டு நம்ம முடிப்போம். இந்த ரெண்டையும் யார் விடுறாங்களோ அவங்களுக்கு எளிதாக இறையவள் கைகூடிவிடும். இதுதான் மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு காட்டுகின்ற நிலை. சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவார். சென்னியிலே ஒன்று அவங்கெல்லாம் இப்படி பூ கொண்டு வந்து கொடுத்து நிற்கிறார்கள், எதுவுமே முடியல. பெருமானே தலைமேல் கைகுவித்து நீதான் எனக்கு தலைவன், என்னை காப்பாற்று. இந்த நிலையில் சென்னியில் அஞ்சலி கூப்புதல். உடைய மணிவாசக பெருமான் சென்னிப்பத்து என்றே ஒரு பதிகமே பாடியிருக்கிறார். நம்ம வரும்போது கூட ஒரு தொண்டரோடு அதை பேசிட்டு வந்தோம். இந்த பிறவி மிகச்சிறந்தது என்று நாம் கருதி கொண்டிருப்போம். இந்த பிறவிக்கு மேல் ஒரு பெருமை உடையது இல்லை என்று கருதுவோம். ஆனால் இது நிலையில்லாதது என்பதை நாம் மறந்து விடுவோம். நிலையில்லாத இந்த பிறவியில் இந்த மாய வாழ்க்கையை அது மெய் என்று எண்ணுதல், மாய வாழ்க்கை தான் உண்மை என்று எண்ண வேண்டும். அதை யார் உணர்த்த வேண்டும்? இறைவன் அருள் இருந்தால்தான் இந்த ஆன்மா உணரும். இல்லைனே இந்த வாழ்க்கையே சிறப்பாக கருதி மயங்கி நிற்கும். அப்படி அற்புதமான பாடல்கள் உள்ளது. 42ல் 1லேருந்து 10வது பாடல் வரைக்கும் மூர்த்தியா சாய்ஸ். அவர் எந்த பாடல் வேணாலும் பாடலாம். ஏன்னா 10மே சென்னி 10 நவரத்தினங்கள் போல, 10 ரத்தினங்கள் போல நம்முடைய மணிவாசக பெருமான் சென்னியிலே சூட்டுகிறார். அப்படி பெருமானுடைய திருவடி இங்கே இருக்குது. திருவடிக்கு மேல் வைக்கின்ற அந்த 10 மலர்கள், அப்படி அந்த 10 பாடலாக சென்னி 10 என்றே கொடுக்கல. ஏன்னா நம்முடைய தலைக்கு மேல் பெருமானுடைய திருவடி இருக்கு. திருவடிக்கு மேல் மலர் சூட்டி வழிபடுதல். அந்த திருவடிக்கு என்ன வேணும்? திருவாசகம் தான் வேணும். எனவே அந்த திருவாசகத்தில் ஏதாவது ஒரு பாடல்
முன்னாள் இறந்து விட்டாருன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது மட்டும் இந்த நினைப்பு வரும், அப்புறம் திருப்பி மறந்துடுவோம். இது ஒரு பெரிய அருமையான வாழ்க்கை. எனவே நம்மால் இப்படி வாழ முடியும் என்ற இந்த நினைப்போடு ஆன்மா எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதற்கு இறைவன் அருள் இருந்தால் இந்த வாழ்க்கை மாயமாக ஒரு நாள் நின்றுவிடும். எனவே அதற்கு முன்பு இறைவனை வழிபட்டு உயிர் பெறுவோம் என்று இந்த ஆன்மா உறுதி எடுத்துக்கொள்ளும். எனவே இந்த பெருமானை வழிபடுவது மிக இன்றியமையாத ஒன்று. மையலா இந்த மண்ணிடை வாழ்வெனும் ஆழியில் அகப்பட்டு என்று நம்முடைய மணிவாசகர் இன்னொரு பதிகம், அந்த பதிகம் முழுக்க அதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு அறிவு தெளிவாயிடும். இந்த ஒரு பதிகம் உங்களுக்கு அறிவு தெளிவை கொடுக்கின்ற அற்புதமான பதிகம். மையலாய் 41 முதல் பாடல். இது இந்த மண்ணிடை வாழ்வு என்பது எல்லோரும் வாழ்ந்து வாழ்ந்து பார்க்கிறார்கள். இந்த நிலையாமையை உணர்ந்து இறைவனை சிக்கன பிடித்துக் கொள்ளும் இந்த அருள் வாழ்க்கையில் வாழ்தல் தான் உண்மையான வாழ்வு. என் மையலாய் மண்ணிடை வாழ்வேனோ கருணையால் கொடுக்கப்பட்டது. அது திருவம்பாவையை சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டது. திருப்பள்ளி எழுச்சியை சிந்திப்பதற்காக, திருவாசகம் பாடுவதற்காகவே கொடுக்கப்பட்ட அற்புதமான பிறவி. அதனால் இந்த பதிகமே அற்புத 10. நீங்கள் வீட்டுக்கு போய் 10ஐயும் பாடி பாருங்கள். ஒவ்வொரு பாடலையும் ஒரு செய்தி சொல்லியிருப்பார். ஒவ்வொரு பாடலுக்கும் இறை வழிபாட்டுடைய இன்றியமையாமை கொடுத்துருப்பார். அதில் 7வது பாடலில் இப்பிறப்பினில் இணைமலர் கொய்துனால் இயல்போடு அஞ்செழுத்து ஓதி தப்பிலாது பொற்கடலுக்கு இடாது. இப்போ இந்த அருமையான பிறவி கொடுத்துருக்கிறார். கொடுத்த பிறவியே நடுவ விடாது நாள்தோறும் மலர் கொய்து அவனுடைய திருவடிகளில் வைத்து பாடி பரவசமாக அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் அல்லவா? இப்படி பல குறிப்புகள் இந்த பாடலில் இருக்கும். எனவே சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை வரை சிவபெருமானே. திருப்பெருந்துறைக்கு நம்முடைய மணிவாசக பெருமான் ஆட்கொண்டு இறைவன் சொக்கலிங்க பெருமான் அருளிய அற்புதமான நிலை. அவர் குதிரை சேவகனாகவே வந்தார், குருநாதராக வந்தார், என்னென்னவோ தொண்டு செய்தார். மாணிக்க வாசக பெருமானை தொண்டனாக ஆக்கிக் கொள்வதற்கு சாமி பரம்படி வாங்கினார். ஆமாம், சிவபிரகாஷ் சுவாமிகள் 4 மணி வாழையில் அதை புக்கு எடுத்துகிட்டு வரல, ஒரு அருமையான பாடல் உண்டு. தொண்டர்கள் எல்லாம் இந்த 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு தொண்டு செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. ஒருத்தர் விளக்கு ஏற்றினார், ஒருத்தர் முடியை அறிஞ்சார், ஒருத்தர் போர்க்களத்தில் சண்டை போட்டார். இப்படி பல தொண்டுகள். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு தொண்டை மிக அற்புதமாக செய்து அப்புறம்தான் அவனுடைய திருவடியை அடைந்தார்கள், அவனுடைய திருவருளை பெற்றார்கள். ஆனால் மாணிக்க வாசக சாமி இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அவரை நீ தொண்டராக ஆகிறதுக்கு நீ தான் அடிவாகிற, நீ தான் குதிரையில் போன நரி. அதுக்கு வேறு மேஜிக் வேலைலாம் செய்துட்டு இருந்தார். என்னது, நரியை குதிரையாக்கி அதை கொண்டு வந்து இவர் பாட்டு செவையான் இருக்கிறார். அவருக்காக இவர் பாடுபடுறார். இப்படி வந்தது மட்டும் இல்லை,
ஆற்றுல வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, வெள்ளம் வெயில் கரை உடஞ்சி போகுது. அங்கே கூலியாளாக போகிறாரு, உதிர்ந்த புட்டை சாப்பிட்றாரு, மண்ணள்ளி போட்டார். மாணிக்க வாசக சுவாமிகளை தன்னுடைய தொண்டராக ஆக்கிக் கொள்வதற்கு இவ்வளவு பெருமான் கஷ்டப்பட்டாரா? இது ஏன் அப்படின்னு அப்படி மணிவாசக பெருமானை ஒரு உயர்த்தி காட்டுகின்ற ஒரு இடம். அதனால் நாயன்மார்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லைங்க. அவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படும் போது இவர் பாட்டுக்கு குதிரை வாங்க போனார், அவரை கூப்பிட்டு அடியார் ஆக்கிக்கிட்டார். ஆமாம், அவரை கோயில் கட்டினவரை திரும்பி அங்கே வந்து மன்னர் குதிரையெல்லாம் கொண்டு வரையாகலாம். நான் என்ன பண்ணிட்டோம், நீ போ குதிரை வரும்னு சொல்லு, அவ்வளோதான். குதிரை திரும்பி நிறையெல்லாம் குதிரையாக்கிட்டு போனார். இப்படி பல வேலைகளை வாங்கினது மட்டுமல்ல, பிறம்படி அடி வாங்கியவர் நம்முடைய முதுகிலே. அது இது ஒரு எல்லா இறைவனுடைய கருணை எவ்வளவு தூரம் அந்த இறங்கி மணிவாசக பெருமானுக்கு அருள்வாளித்தது என்று காட்டுகின்ற உயர்ந்த இடம். திருப்பெருந்துறை மிக உயர்ந்த திருத்தலம். வாழ்க்கையில் முடிஞ்சவங்க ஒரு முறையேனும் சென்று வழிபாடு செய்யலாம். மாணிக்க வாசகர் எது முதல் பாடலாங்கய்யா? இது விளங்கிழை பகிர்ந்த மெய்யுடை முக்கட் காரணம் உரையனும் ஆரண மொழியோ ஆதி சீர் பரவும் வாதவூர் அண்ணல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது எங்குவீராயின் வேதம் போதில் விடிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்குருகி நிற்பவர் காண்கிலும் திருவாசகம் இங்கு ஒரு கால் போதில் கருங்கல் மனம் கரைந்து கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்து நீர் பாய மெய்மையில் பொடிப்ப விதிர் பெய்தி அன்பராகுணரன்றே மண்பதை உலகில் மற்றையர் இளரே. இது திருவாசகத்தை பாடனா எப்படியெல்லாம் உருக்கம் வரும், கண்ணீர் மல்கும் என்று திருப்புராண சுவாமிகள் காட்டுகின்ற இன்னொரு பாடல். அது மாணிக்கவாசக சுவாமிகள் அதை 40ல் அந்த மற்ற நாயன்மார்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சும்மா தொண்டு இல்லை, ஒருத்தர் குழந்தையே அறுத்து போட்டார் சித்தொண்ட நாயனார். அதெல்லாம் நினைத்து பார்த்தால் கண்ணீர் மல்கும். ஒருத்தர் கண்ணையே புடுங்கி வச்சார் ஐயா கண்ணப்ப நாயனார். இப்படி அந்த தொண்டெல்லாம் வரிசைப்படுத்தி காட்டி அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் தொண்டு செய்து உன்னுடைய திருவடிக்கு ஆளானார்கள். இவருக்காக நீ என்னன்னா அப்படி பெருமாள் தான் கஷ்டப்பட்டாரா. இது மாணிக்க வாசக சுவாமிகளுடைய அந்த அன்பு நிலை. அதனால் அவருடைய அன்பு எப்படி இருந்திருக்கும், அனுபவித்து நம்முடைய அருளாளர்கள் பார்க்கின்ற நிலை. எனவே திருப்பெருந்துறைவரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த என்னையும் என்ற ஒரு வார்த்தை தான் நாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற வார்த்தை. இத்தனை லட்சம் மக்கள் பெங்களூரில் இருக்கும்போது இந்த 40 பேர் தானே சாமி எடுத்திருக்கிறார், 40 பேர் தானே ஒழுகுத்துக்கு மகான் உள்ளே வர வச்சிருக்கிறார். உள்ளே வந்ததிலே எல்லாருமா பாடம் கேட்குறோம், எல்லாருமா சிந்திக்கிறோம். பல பேர் வந்தது அப்படியே எட்டி பார்த்துட்டு போகிறவங்க எவ்வளவோ பேர். இல்லை நம்மளை இங்கே உட்கார வச்சு அருள் செய்கிறார் இல்லையா, தொண்டராக ஆண்ட அரசில் எல்லாருமா தொண்டராக முடியுது, எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த திருப்பணி என்ற ஒன்றை அது அடிமை பண்பிலே இருந்து பெரியவர்களுக்கு அடங்கி இருந்து பணி செய்ய வேண்டும். அப்போதான் அதனுடைய முழு பலன் கிடைக்கும். அருளாளருடைய கருணை நிலையை உணர வேண்டும். திருநாவுக்கரசு நாயனார் எப்படியெல்லாம் தொண்டு செய்தார், அந்த நிலையிலிருந்து தொண்டு செய்ய வேண்டும். அந்த அன்பும் அருள் நிலையில்தான் நமக்கு மேலே ஏற்றும். எனவே நாம் எப்படியோ விட்டிருந்தா எங்கேயோ கடை கோடியில் ஓடி போயிருப்போம் இல்லையா. காலையில் எந்திரிக்கவே முடியல, எந்திரி 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 நேரமாச்சு அப்படின்னு எழுப்புறாரு. இல்லை விட்டோம்னு வச்சுக்கிங்க, 20 நாள் ஆகிட்டீங்க, 24 நாள் ஆச்சு. 24 நாள் அப்போ நீங்கள் விட்டோம்னா காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குவோம். அப்படி தூங்குகிற நம்மை எப்படியோ சாமி கடினமாக அப்படியே எழுப்பி கொண்டு வந்து ஆட்கொண்டு திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுத்தும் சிந்திக்க வைக்கின்ற கருணை உடைய பெருமான் கருணை. எத்தனையோ பேர் இதற்காக கடின உழைக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய மணிவாசக பெருமான் திருத்தெல்லேலத்தில் 11ல் 12வது பாடல், முத்திக்கு உழந்து முனிவர் குடம் நனிவாட. முத்தி வேணும்னு நிறைய பேர் முனிவர்கள்லாம் காத்து இருக்கிறாங்களாம். சார் எவ்வளோ நாளாக இருக்கீங்க, நான் 100 வருஷமாக தவம் இருந்துட்டு இருக்கிறேன்,
சாமி நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? நான் 200 வருஷமாக தவம் இருக்கிறேன். அப்படிங்கும் பொழுது இவர் நான் எதுவுமே செய்யலை, என்னை கூட்டிகிட்டு வந்து இப்படி அருள் அடியாராக ஆக்கி தன்னுடைய திருவடியை வைத்து ஆட்கொண்ட அந்த பெருமையை காட்டுகின்ற பாடல். ஐயா பாடல். முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனிவாழ திக்கு அருளி ஆண்டு கொண்ட நனிவாட. அதுவும் நான் 500 வருஷம் ஆச்சு, இன்னும் மனசு இறக்கலையா சாமி? கை காலெலாம் சும்பி போய் கால் பின்னிட்டு அப்படிலாம் தவம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நாம் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். நம்மளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு திருவாசகத்தை கையில் கொடுத்து எளிமையாக எப்பவுமே கிடைச்சா நம்ம மரியாதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் அதை உணர்ந்து கொண்டால் நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்களே. இப்போ உடவுத்தூர் மகான் திருமணத்துக்கு பாருங்கள், ஐயாலாம் எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து வரார், அவர் பிடிஎம் லேஅவுட்டுக்கு அந்த பக்கம் இருந்து வரார். ரொம்ப தூரமாக இருந்து வர்றவங்களாம் இருக்கிறாங்க. நாங்கள் மாரத்தள்ளி பக்கத்தில் நடந்து வர்ற தொடரில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஐயாவுக்குலாம் அருமையான வாய்ப்பு, 5 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம். இப்போ எவ்வளோ கருணை! ஒரு இடத்துக்கு செல்லணும்னா ஒரு அருள்நிலை பெறுவதற்கு எவ்வளவு தூரம் இறைவன் அருள் துணை செய்கிறது. எனவே எல்லாரையும் இங்கு ஒன்றிணைத்து நம்மை சிந்திக்க வைக்கின்ற இந்த கருணையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த இறைவன் அருளை உணர்ந்து விட்டால் அவருக்கு ஒன்றே ஒன்று தான் செய்யணும். என்னென்னா அவருக்கு அடிமையாக இருந்து பாடம். இதுதான் பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர் திருமணத்தின் போது தடுத்தாட்கொண்டு அழைத்து கொண்டு வந்து அவர்கிட்ட தான் யாருன்றே காட்டலை முதல்ல. இப்போ வெண்ணைநல்லூர் திருக்கோயிலுக்கு உள்ளார வரார். வந்த உடனேயே வந்த பிறகு தான் அவர் ஆட்கொண்டது பெருமான்னு தெரியும். அது வரைக்கும் யாரோ ஒரு பெரியவர் வந்து இப்படி கல்யாணத்தை நிறுத்தி கொண்டாந்து சபையில் வச்சு இப்படி வந்து என்னுடைய அடிமையை கூட்டிகிட்டு வந்தார், யாரையா இவன் தாத்தா அப்படின்னு பேசிட்டு வரார். அவர் வா வா சும்மா பேசாத வா, எப்போ இப்படி தான் பேசுவேன், வந்தோடனாச்சே அப்படின்னு எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி நிறுத்தி திருக்கோயிலில் வந்த பிறகு தன்னை யாருக்கு காட்டி உடனே அப்படி கதறுனார். அப்படி அந்த கதறுதல் நம்முடைய பெரிய புராணத்தில் ஒரு சாமி நீதானா வந்து ஆட்கொண்டது, நீதான் வந்ததுன்னு தெரியாமல் உன்னை என்னென்னவோ பேசிட்டனே, உன்னை பித்தன்னா சொல்லி திட்டனே அப்படின்னு சொல்லி வருந்துகிறார். எனவே திருவெண்ணைநல்லூர் பதிகம் சுந்தரர் தேவாரம் 221. இன்னைக்கு இந்த பாட்டு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் 10 பாடுங்க. 221 சுந்தரர் தேவாரம் திருவெண்ணைநல்லூர் பதிகம். முதல் பாடல் பித்தா பிறைசூடி. முதல் பாடல் 221. எனவே இந்த அருள் நிலையை உணர்ந்து கொண்டு விட்டால் அந்த பித்தான்னு நான் எப்படி பாடுவேன், பாடு சொற்றமிழால் என்னை பாடுக அப்படிங்கிறார். எனக்கு பாட்டு வராத, நான் எப்படி பாடுவேன் அப்படின்னா, அதனால் நான் பித்தான்னு என்னை திட்டமில்ல, அதை வச்சே பாடு. உடனே பித்தா பிறைசூடி என்று உருகி உருகி பாடிய பாடல். இதை பாடி நாம் வகுப்பு நிறைவு செய்யலாம். ஐயா பாடு. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, பித்தா மறவாதே நினைக்கின்றே மனதுண்மை, ஏத்தா ஏத்தாய் பெருமை
அவனுக்கே அடிமையாக இருத்தல். எனவே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளியெழுந்த அருளாயே என்று நம்முடைய மணிவாசக பெருமான் நம்மை ஆட்கொண்ட திறத்தை பாடுகிறார். முருகநாயனாருடைய புராணத்தில், பெரிய புராணத்தில் ஒரு பாடல் சிந்தித்து வகுப்பை நிறைவு செய்யலாம். அதில் அவர் எத்தனை வகையான மலர்களை பறித்து கொண்டு பெருமானுக்கு வந்து தொண்டு செய்தார் என்ற பாடல் 124 பக்கம் 9வது பாடல். 124 பெரிய புராணத்தில் கோட்டு மலரும் நிலமலரும் குளிர்நீர் மலரும் கொழுங்கொடியும் தோட்டு மலரும் மாமலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டு முறுவல் நிலவலர கனகவரையில் பன்னகனான் கூட்டும் ஒருவர் திருமுடி மேல் புனையலாகும் மலர் தெரிந்து என்று பலவிதமான மலர்களை பறித்து கொண்டு வந்து நாள்தோறும் தொண்டு செய்தார் முருகநாயனார். இந்த பூ பறித்தல் என்பது மிகப்பெரிய புண்ணியம். அதான் நகமெல்லாம் தேய மலர் எடுத்தேன் என்று அப்பர் சாமி சொல்ற, நகமெல்லாம் தேஞ்சிருமா, நகமே இருக்காது பூ பறிக்கிறவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே கருத்து போயிருக்கு இந்த இடம். அவ்வளோ தூரம் அவங்க மலர் எடுத்துன்ற தொண்டர்கள் சிறப்பு. ஐயா அவர் கொண்டு வந்து எப்படியெல்லாம் அந்த அவருக்கு மலர் தொடுத்து கொடுத்தார் என்ற 2-3 பாடல் இருக்குது. நம்ம ஒரு பாடல் மட்டும் சிந்திக்கலாம். 9வது பாடல் 124 கொண்டு வந்து தனி இடத்தில் கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து என்ன பண்ணுவார், என்ன பேசிக்கிட்டு, நாமளாக இருந்தால் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தால் ஏதாவது ஒரு கதை பேசிக்கிட்டே எப்போ சாப்பிட்ட எப்போ வந்த அப்படின்னு பேசிக்கிட்டே பூ கட்டிக்கிட்டு வருவோம். வண்டியில் கூட பூ கட்டிக்கிட்டு வராங்க. கஸ்தூரி அம்மாவும் வீட்லேயும் பேசிக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கிங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் முருகநாயனார் என்ன சொல்கிறாரு அடுத்த பாடலில் பாருங்க, அந்த பரமர் பதிக பற்றான ஓங்கி சிறந்த அஞ்செழுத்தும் ஓவா நாவின் உணர்வினார். இந்த நாக்கு ஓவாது அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே அந்த பூ கட்டுமா. இதுதான் பூ கட்டும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை. பூ கட்டுறது பெருசு இல்லை, பறிக்கும் பொழுது அஞ்செழுத்து சொல்லிட்டு பறிக்கணும். பூ பறிக்கிறதுக்கே ஒரு பதிகம் கொடுத்துருக்கிறார் மாணிக்கவாசக சுவாமி. திருப்பூவல்லி என்றே ஒரு பதிகம், இணையார் திருவடி எத்தலை மேல் வைத்தலுமே ஒன்று. அந்த பதிகம் கொடுக்க பாடலாம். ஒரு பாட்டை பாடியாவது பூ பறிக்கணும். அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே பறிக்கணும், அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே கட்டணும், அஞ்செழுத்தை சொல்லிக்கிட்டே பெருமான் திருவடிக்கு வைக்கணும். இதுதான் நம்முடைய நாயன்மார்கள் கை கொண்ட முறை. எனவே நாம் தொடர்ந்து அடுத்த பாடலை, அடுத்த ஒரு இன்றைய பாடலை பாடி வகுப்பு நிறைவு செய்யலாம்.
கையாய் எழுத்தாய் பூரணம் போற்றி எடுக்கும் என்று வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அறை அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மென்மம்பெருமை மனால் ஒருவாதலைத்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அண்ணாமலையமண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி அல்லம் சிவாமி தயார் ஞான பெருமுத்த பெருமான் மலடிகள் போற்றி மாணிக்க வாசக சுவாமிகள் திருவடிகள் சிற்றம்பலம் தொழுகையர் அழுகையர் தோல்கையர் இவர் அதான் சொல்லிட்டேன் அதுக்கு தொழுகையர் சரவணையம் வீடியோ